கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினமும் நான் உங்களோடு இடைப்படணும்னு நினச்ச விஷயம் என்னோட மாமியாரோட சாட்சி. எப்பொழுதுமே நான் ஒரு ஊழியம் பண்ணுறது உண்டு. ஒரு பாட்டு பாடி அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர் வைக்கிறது உண்டு, 1 நிமிஷம் மாத்திரம். என்னோட சேர்ந்து நிறைய பேர் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணுறது வழக்கம். ஆனால் 2 மாதங்களாக என்னால் வைக்க முடியல. ஏன் அப்படின்னா 2 மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய மதர் இல்லா மாமியார் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் அழைத்து சென்று விட்டார். இன்னும் நான் சொல்லணும் அவங்கள பற்றி அப்படின்னா, அவங்க ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. மாமா தான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட். திருமணமாகி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அவருடைய 3 பிள்ளைகளையும் வளர்த்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அறிந்து நம்மளுடைய சிசி சர்ச், சென்ட் பால் சர்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிள்ளைகளை சர்ச்சுக்கு போகணும், இபிஎஸ் போகணும், சண்டே கிளாஸ் போகணுன்னு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. பிள்ளைகள் ஆண்டுக்குள்ளே நல்லா வளரணுன்றது ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதை மாமா சப்போர்ட்டு இல்லைனாலும் அவங்க ஊருக்கு போகலை, மெஞ்ஞானபுரத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆண்டவரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். உலகத்தில் நம்ம எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கோம், நகை சேர்த்து வச்சுருக்கோம்லாம் முக்கியம் இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, ஆண்டுக்குள்ளே நம்ம நம்முடைய வாழ்க்கை அவருக்காக சாட்சியாக இருக்கா அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் எங்கள் அத்தைக்கு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் முதல்ல ரட்சிக்கப்பட்டது என்னோடய பிரதர்-இன்-லா. அதுக்கப்புறம் தான் என்னோடய கொழுந்தன், அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சின்னு ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்படுறாங்க. வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் உள்ளே வந்த பிறகு எல்லாமே நிறைவாக மாற ஆரம்பிச்சுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ற வார்த்தையின்படி ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்கும்போது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்ய ஆரம்பித்தார் அவங்களுடைய லைஃப்பில். அத்தனுடைய மரணத்தையும் நம்ம பார்க்கும்போது, நாங்கள் கடந்த 2 மாதங்களாக நான் எங்கள் மாமியாரோடு இருக்க முடிஞ்சது. ஜூன் ஜூலையில் நான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கும்போது எங்கள் அத்தை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பக்கத்தில் இருந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளை மாதிரி எங்கள் அத்தைட்ட எப்போ பார்த்தாலும் பேசுகிற விஷயம் ஒரு அன்புக்காக ஏங்கின மாதிரி இருக்கும். எப்போவும் அவங்கக்கிட்ட ஒரு பொசசிவ்னஸ். 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்கன்னு வரும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எங்கள் அத்தைட்ட எதிர்பார்ப்பேன். ஆனால் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. எந்த பிள்ளை ஃபஸ்ட்டு பிள்ளைன்னா எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்த பிள்ளை, அதுக்கடுத்த பிள்ளை, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தந்துகிட்டே இருப்பாங்க. அதில் ஜூன் ஜூலை எனக்கு கிடைச்சி ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ப்ரீஷியஸான டேஸ் தான் சொல்லணும். என் கூடயே இருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் இருக்கும்போது என்னோட உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் கேட்பாங்க, மாமியார் மருமக மாதிரியே தெரியலையே அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோ சொல்லப்போனால் ரொம்ப ஒரு பேரண்டல் கேர் இருக்கும் அத்தைக்கிட்ட. நான் அந்த கடந்த 2 மாதமும் நான் வீட்டில் இருந்து எங்கள் அத்தையை பார்க்கும்போது, நான் சிக்காக இருந்தாலும் அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக. அவங்கள பற்றி சொல்லணுன்னா 2011 அவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியாச்சு. அன்று கொடுத்த ஒரு மறுவாழ்வுன்னு சொல்லணும். 2021 கோவிடில் ரொம்பவே லங்ஸ் அஃபெக்ட் ஆகி அவங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அந்த டைம் ஆண்டவர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாங்க. 2021 அப்புறம் ஒரு 4 வருடம் எங்களோடு இருந்தாங்க. 2025. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜூலை 31 அத்தையோட ரிட்டைர்மெண்ட் டே. அதுக்காக ரொம்ப அத்தை ஆசையாக அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பிளான் வச்சுருந்தாங்க. ஆசைப்பட்ட விஷயம் அத்தை. அந்த டைமில் தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்னோட அத்தை அதை அடிக்கடி சொன்ன விஷயம், உன்னோட குவாலிஃபிகேஷனை வச்சோ, உன்னோட டெசிக்னேஷனை வச்சோ, உன்னுடைய பணத்தை வச்சோ நீ யாரையுமே மாற்ற முடியாது மெர்லின். ஆண்டவருடைய அதாவது அவர் நமக்கு எப்படி அன்பு காட்டியிருக்காரோ அதே மாதிரி உன்னோட அன்பால் மட்டும்தான் எல்லாரையும் மாற்ற முடியுமே தவிர உன்னால் மாற்றவே முடியாது அப்படின்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், எப்படி பொறுப்பாக இருக்கணும், ஃபேமிலியில் இப்போது ஜென்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம எப்படி கேர் பண்ணணும், பிள்ளைங்களை எப்படி கேர் பண்ணணும், ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து அதுக்கப்புறம் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அது மாதிரிலாம் நாங்கள் கொடுப்போமான்றது எங்களுக்கு தெரியல. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். முடியலனாலும் எழும்பி அவங்கள அவ்வளோ கவனிக்கிற ஒரு நல்ல ஒரு மாமியார். கடைசியாக நாங்கள் ஜூலைலாம் மாமியாரோட இருக்கும்போது என்னையும்
என்னோட குழந்தை ஒய்ஃப், என்னோட தங்கச்சியும் உட்கார வச்சு சாப்பாடு தருவாங்க. அது ஆச்சரியமா எப்பவுமே அப்படிதான். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு. சாப்பாடுன்னா அது வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு கவனிச்சு குடுப்பாங்க. அவங்கள மாதிரிலாம் செய்ய முடியாது. எங்க 2 பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு தருவாங்க. "நீ நல்லா சாப்பிடு 2 பேரும். சாப்பிட்டுட்டு அவனுக்கு குடுத்தா போதும்." அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தருவாங்க. ரொம்ப நேசிச்ச ஒரு மாமியார். எதிர்பார்க்காத விஷயமா ஜூலை 24வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு லூஸ் மோஷன் தான். ஆ நாங்க எதிர்பார்க்கல. இதெல்லாம் எங்க லைஃப்ல நடக்குமா அப்படின்றத நாங்க நெனச்சே பார்க்கல. ஆனா, அந்த 24வது நாள் ஒரே ஒரு நாள்ல தான் 24ஆம் தேதி நைட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அடுத்த நாள் காலையிலயும் நார்மலா பேசுறாங்க. பிள்ளைகளோட பேசிட்டு இருக்காங்க. 3 பிள்ளைங்களும் மாறி, மாறி ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்காங்க, பார்க்குறாங்க. நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஈவினிங்ல என்ன வேற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டு போ அப்படின்னு சொன்னதுனால கூட்டு போறாங்க. ஆனா டாக்டர் சொல்ட்டாங்க, "ரொம்ப தூரம் நீங்க போக தேவையில்ல" அப்படின்ட்டு. ஆ போயிருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லயே ஆம்புலன்ஸ்ல தான் போறாங்க. ஆம்புலன்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஹாஸ்பிட்டல் போன பிறகும் ரொம்ப எனக்கு வந்து ஒரு கட்டம் வந்துட்டு, எனக்கு வந்து இதுதான் லாஸ்ட் அப்படின்னு வரும்போது, எனக்கு வென்டிலேஷன் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிள்ளைகள்ட்ட. ஃபர்ஸ்ட் எய்டும் குடுத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. நாங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால விமென்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு, நான் என்னோட சிஸ்டர் இன் லா, என்னோட கோ சிஸ்டர் எல்லாருமே வீட்ல இருந்தோம். ஒரு 11:30க்கு நானும் என்னோட கோ சிஸ்டரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். என்னோட குழந்தை ஒய்ஃபும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம் எங்க வீட்ல. உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது மகிமையா ஆண்டவர் எங்கள நிரப்புனத நாங்க உணர முடிஞ்சது. நாங்க பேசுற விஷயங்கள் வேணா அ கேட்குறவங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம். ஆனா, நாங்க கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் எங்க கூட இருந்தாங்க. நாங்க நெறைய பிரச்சனைகள நாங்க வந்து அ நாங்க பார்த்துருந்தாலும், ஆண்டவர் எங்கள உருவாக்குறதுக்காக அந்த பாதைன்றத நாங்க தெரிந்துக்கிட்டோம். ஏன்னா, ஒரு மெச்சூரிட்டி வர்றதுக்கு ஒரு ஈஸியா வராது. அந்த ஒரு ப்ராசஸ் மூலமா வந்தா மட்டும் தான் நம்ம உருவாக்க பண்ண முடியும் அப்படின்றத நாங்க உணர்ந்துக்கிட்டோம். அதே டைம்ல 11:30க்கு நாங்க ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்ணும்போது நான் ஒரு விஷன் பார்த்தேன். 2 பேரும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டுருக்கோம். திடீர்னு கண் முன்னாடி நம்ம கண்ண மூடி ப்ரேயர் பண்ணும்போது, ஒரு விஷன் அத்தை இருக்காங்க. அத்தையுடைய இடது பக்கத்தில ஆண்டவர் நிக்கிற மாதிரியும், சுத்தி வரைக்கும் ஏஞ்சல்ஸ் நிக்கிற மாதிரியும் நான் பார்த்தேன். அப்ப புரிஞ்சுட்டு இது வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது நம்ம லைஃப்லன்னு. ஆனா அங்க பாசிட்டிவான விஷயம் கண் முன்னாடி தெரியுது. ஆண்டவர் நிக்காரு. சுத்தி வரைக்கும் ஏஞ்சல்ஸ் நிக்கிறாங்க. அப்ப பரலோகத்துக்கு போறாங்க அப்படின்ற ஒரு நிச்சயம் கிடைச்சது. அதுக்கப்புறம் 2 பேருமா ரொம்ப அழுதோம். ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு 2 பேரும் அழுது பிரேயர் பண்ணோம். 2011ல ஜீவன் குடுத்தீங்க. 2021ல ஜீவன் குடுத்தீங்க ஏசப்பா. இந்த டைமும் அவங்களுக்கு நீங்க ஜீவன் குடுங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் எங்க கூட வாழணும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நான் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் வீட்ல இருப்பேன். உங்க எல்லாரையும் நான் பார்த்துப்பேன். உங்க கூட இருப்பேன்னு சொன்னாங்க. நாங்களும் நெனச்சோம், நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அத்தட்ட இருந்து அப்படின்னு நாங்க நெனச்சோம். ரொம்ப என்ன சொன்னேன்னா, நான்லாம் நெனச்ச விஷயம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம் வீட்ல. அ அத்தை நம்மள பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருந்துச்சு மனசுல. ஆனா அன்னைக்கு அந்த டைம்ல எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரசன்ஸ தந்து, எங்களுக்கு ஒரு சமாதானத்த தந்து, அந்த 11:45 அந்த டைம்ல அவ்ளோ ஒரு நல்ல ஒரு பிரசன்ஸ தந்து எங்கள அமைதிப்படுத்தினாரு. நைட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 2 1/4 இருக்கும். ஆம்புலன்ஸ்ல அத்தைய கொண்டு வந்தாங்க. அத்தைய நான் வந்து ரிட்டயர்மெண்ட் ஃபங்ஷனுக்கு ஒரு 1 வாரம் இருந்ததுனால அடிக்கடி அத்தைட்ட கேட்டுட்டே இருப்பேன். "அத்த ரிட்டயர்மெண்ட் ஃபங்ஷன் எப்படி இருக்கும்?" அப்படின்ட்டு. அது ஒவ்வொன்னையும் சொல்லி தருவாங்க. இப்படி இருக்கும். அ அ லஞ்ச் குடுப்போம். அதுக்கப்புறம் ப்ரோகிராம் இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து என்ன வந்து கவர்மெண்ட் ஜீப்ல கொண்டு விடுவாங்க மெர்லின். நீங்கலாம் போயிருவீங்க நம்ம கார்ல. நான் ஜீப்ல வருவேன். கவர்மெண்ட் ஜீப்ல வருவேன்." அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியா அவங்க ஆம்புலன்ஸ்ல வரும்போது ரொம்ப உள்ளம் நொறுங்கிட்டு எல்லாருக்குமே. அவ்ளோ ஒரு போல்டான பெர்சன். இப்போ ஒரு சின்ன தலைவலி, காய்ச்சல்னாலே நாங்கலாம் தாங்க மாட்டோம். படுத்துட்டு எழும்ப அது அன்னைக்கு ஃபுல் டே நம்மளால வேலை செய்ய முடியாது. ஆனா அவங்க வந்து சிக்குன்றத ஒரு நாளும் காமிச்சதே கிடையாது. நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு காமிச்சதே கிடையாது. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு தான் அடுத்த விஷயமா அவங்க வந்து அவங்களுடைய வேலைக்கே கடந்து செல்வாங்க. அந்த உடம்பு முடியாம இருந்த 24ஆம் தேதி கூட எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உணவுகள எல்லாத்தையும் செஞ்சு தந்துட்டு தான் அவங்க போனாங்க. ரொம்ப போல்டா அப்படி போனாங்க. வரும்போது ஆம்புலன்ஸ்ல வரும்போது கஷ்டமா இருந்துச்சு. யோசிச்சு பார்க்கல. அவங்க சொன்ன காரியங்கள், எங்களுக்கு நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நெறைய பேர் சொன்னாங்க, "இது வந்து தண்டனை அவங்களுக்கு" அப்படின்ட்டு. அ அது ஆண்டவர பற்றி அறியாதவங்களுக்கு இது தண்டனையா தெரியலாம். ஆனா அந்த 2 மாசமும் நான் எங்க வீட்ல பார்த்த விஷயம், எங்க அத்தை நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. நல்ல பைபிள் வாசிப்பாங்க. ஆனா யார்கிட்டயும் நான் பைபிள் வாசித்தேன், ப்ரேயர் பண்ணேன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படியே ரூம்ல உட்காந்து அவங்களுடைய சேர்ல பைபிள் கையோட அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க.
எப்பவும் அந்த மெசேஜஸ் நெறைய கேட்டுட்ருப்பாங்க. சாங்ஸ் நெறைய கேட்டுட்ருப்பாங்க. ஆனா ரொம்ப சத்தமா பாட மாட்டாங்க. அத்தையும் என் ஹஸ்பண்டும் வந்து ரிட்டயர்மெண்ட் அன்னைக்கு பாடணும்னு ஒரு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எங்க ஹஸ்பண்ட். வீட்ல அத வந்து தனியா அவங்க ரூம்ல உட்காந்து பாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது. யாருமே இல்ல அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அவங்க பாடுனத ரெக்கார்ட் பண்ணேன் மொபைல்ல. ஆனா அதுவுமே ஆண்டோடைய சித்தம் தான். அவங்க பாடணும்னு ஆசைப்பட்ட காரியம் வந்து பாடப்பட்டுச்சு எங்க வீட்ல. அவங்க பாடி நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுவும் ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்க நைட் அவங்களுக்கு போட்டு காமிச்சோம். இந்த சாங் வந்து நீங்க பாடுனத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்டின்ட்டு. அவங்க ரொம்ப ஹாப்பி. அதையும் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தாங்க. இறந்து போன பிறகு, அவனுடைய சமூகத்துக்கு போன பிறகு, நாங்க ப்ரேயர் அன்னைக்கு இந்த சாங் எங்க வீட்ல ப்ரேயர் மீட்டிங் அன்னைக்கு இந்த சாங் போட்டோம். அவங்க பாடுனாங்க. அவங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள்ல இன்னொரு விஷயம் அவங்க மகன வந்து மூத்த மகன என்னோட ஹஸ்பண்ட வந்து அவங்க ஐயர்வாள் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பிள்ளைகள் வந்து ஊழியத்துல இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசைகள் உண்டு அவங்களுக்கு. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அவன ஐயர்வாள் ஆக்கணும்னு நெனச்சு முடியல. ஆனா அவன் வந்து ஊழியத்துக்கு வந்துட்டான். என்னோட சிஸ்டர்-இன்-லா வந்து ஒரு ஐயர்வாளுக்கு மேரேஜ் பண்ணி குடுக்கணும். அவளையும் ஊழியத்துல வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அ அதுவும் அதுவும் எப்படின்னா, அய்யர்வாள் ஒய்ஃபா இருந்து தான் ஊழியம் பண்ணணும்னு இல்ல. ஆண்டவர் அவளுக்கு ஒரு வேலைய குடுத்து, அதன் மூலமாகவும் இப்ப ஆண்டவர் அவள மகிமையா பயன்படுத்திட்டு இருக்காரு. ஸோ, அது போக என்னோட கொழுந்தன் தான் அந்த ரட்சிப்பின் பாதையில முதல்ல உள்ள வந்தது. ஸோ, எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கு வழிகாட்டி கொழுந்தன். இப்படி ஒவ்வொருத்தரா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எங்க வீட்ல ஒரு குட்டி பரலோகமா தான் இருந்துச்சு. லைஃப்ப பார்க்கும்போது, என்ன நம்ம வந்து லைஃப்ல நல்லாருக்கோம், செட்டில் ஆயிட்டோம், அந்த மாதிரி நெனைக்கும்போது, அ எதுவுமே இல்ல. அ அந்த அவங்களுடைய இறந்த அன்னைக்கு, ஐயா சொன்ன வார்த்தை வந்து ஃப்யூனரல் அன்னைக்கு, அ "உங்கள் நினைவுகள் வந்து என்னுடைய நினைவுகள் அல்ல" அப்படின்ட்டு. அப்போ மனசுல வந்து தோணுச்சு, ஆமா ஆண்டவரே, அப்பா நீங்க நெனைக்கிற சிந்தனை ஆண்டவரே எங்கள கொண்டு வேற. நாங்க அத நம்புறோம். ஆனா, அது ஆசீர்வாதத்துக்குரியதா தான் இருக்குமே தவிர, தண்டனைக்குரியதா கிடையாது. ஆண்டவர் யார வந்து சிட்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார் அப்படின்ருக்கு. அவர் உருவாக்குற பாதையில நம்ம கடந்து வரும்போது நெறைய பிரச்சனைகள் வரும். அத பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அத விட இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்ச நாள் தள்ளி வரும். அதையும் நம்ம கடந்துருவோம். எல்லா விஷயத்திலயும் ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்காரு அப்படின்றதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கை தான் சாட்சி. ஒவ்வொரு விஷயத்துலயும் அத்தை மரித்து போன அந்த வெள்ளிக்கிழமை நான் கேட்ட விஷயம் வந்து, ஆ எக்கார்த்த வந்து ஆண்டவரே நாங்க உங்களுக்காக நிக்கிறத மட்டும் விட்டுற மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் கேட்டேன். ஆண்டவர்ட்ட சொன்னேன், ப்ராமிஸ் பண்ணேன். எப்பவுமே உங்களுக்காக நிக்கிறத நாங்க விட மாட்டோம். நீர் எங்களுக்கு செய்த பெரிய விஷயமே எங்களுடைய பாவங்கள நீங்க மன்னிச்சதுனால தான் அப்படின்றத ஒரு உறுதியா ஆண்டவர் எங்களுக்கு குடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம 2 மாதங்களும் பயங்கர ஒரு பிரிவு உண்டு. அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ நாங்க வந்து பார்க்க முடியல. அது நார்மலாவே உண்டு. உலகத்துல வந்து நான் மறைத்து போனா, நம்மளால ஒருத்தவங்கள பார்க்க முடியாதுன்ற கவலை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா, அவங்க பேசிட்டே இருப்பாங்க எப்பவும். சவுண்டா பேசுவாங்க. பிள்ளைகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. எங்க பேர்கள உச்சரிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். அந்த நினைவுகளோட நாங்க இந்த 2 மாசமா ஆண்டவர் எங்கள சமாதானமா நடத்திட்டு வந்தாரு. அது மாத்திரம் இல்ல, ஆ பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் குடுத்த பயங்கர மெச்சூரிட்டி. ஆ 5 பேர பிள்ளைகள் இருந்தாலும், அவங்கள்ட்ட ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. பிள்ளைங்க பயங்கர மெச்சூர்டு. அதுலேருந்து ஈஸியா ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஆனா எங்களால ரெக்கவர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனா ஆண்டவர் எங்களுடைய வீட்டின் தலைவர வந்து நாங்க எங்க அத்தையா வைக்கல முதல்ல. எங்களுடைய வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து. அடுத்தபடியா நாங்க வச்சது எங்க அத்தை. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் லீட் பண்ண ஒரு பெர்சன். ஒரு ஸ்ட்ராங் பெர்சன். எல்லா விஷயத்துலயுமே. பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், "அத்தை உங்களுக்கு மூலமா தான் எங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வரணும்" அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், எல்லா காரியங்களுமே, இந்த பிரகாரமான காரியங்களா இருந்தாலுமே எல்லாமே எங்க அத்தை மூலமா எங்களுக்கு வந்தது தான். ரீசென்ட்டா என் ஹஸ்பண்டும் ஒரு விஷன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அத்தை ஒரு சிஎம் மீட்டிங்காக போயிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றனால அத்தை அடிக்கடி மீட்டிங் போறது உண்டு. அப்போ போயிருக்கும்போது ஒரு நாள் கூட வெளிய தங்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்துரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் சிஎம் மீட்டிங் முடிஞ்சுக்கலாமா? வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு இவங்க சொல்லவும், இல்ல எனக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் வந்து வரல. அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பதான் அவங்க வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அம்மா வந்து ஹெவன்ல இருக்காங்க. ஆண்டவர் எங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாவும் ஹெவன்ல இருக்காங்கன்றத ஆண்டவர் எங்களுக்கு உறுதிப்படுத்திட்டே இருந்தாங்க.
நம்முடைய பழைய வாழ்க்கையாக இருக்கட்டும், பழைய வாழ்க்கையை நம்ம ஆண்டுட்டு அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தராங்க. அது மூலமாக நம்ம ரட்சிப்பை நம்ம அனுபவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கார், நீ என்னோட பிள்ளை, நீ என்னோட பிள்ளைன்னு. அந்த நிமிஷத்துலேயே நம்ம மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மறுபடியும் நம்ம ஒரு புதிய மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வச்சுருக்காரு. அத்தை ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கல, அவங்க நினச்சதெல்லாம் நடக்கலை அப்படின்றது எல்லாரும் சொன்னாங்க. அத்தைக்கு இந்த உலகத்தில் வந்து ரிட்டைர்மெண்ட் கிடையாது, அதுதான் ரீசன். இந்த உலகத்தில் ரிட்டைர்மெண்ட்க்கு வந்து இல்லை. ரிட்டைர்மெண்ட் ஆகாமே அத்தை வந்து அடுத்த கதவு. இந்த உலகத்தில் வந்து நம்ம கண்ணை மூடணும் அப்படின்னா, நம்ம எங்கே கண்ணை திறப்போம் அப்படின்னா பரலோகத்தில் தான். அந்த நித்திய ஜீவனை அத்தை வந்து பற்றி கொண்டாங்க, எனக்கு தெரியும். ஒரே வாழ்க்கை ஆண்டருக்காக வாழ்ந்து நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதெல்லாம் ஆண்டர் அனுமதிச்சது. நாங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்களுடைய சந்ததி வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நான் சொல்லவே வரல. ஆண்டவருக்குள்ள அந்த இது ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்காருன்னா அதுக்கு முழு காரணமும் எங்கள் அத்தை தான், மாமியார் தான். இந்த நேரத்துலையும் ஒரே லைஃப், நம்ம வாழ போகிற லைஃபு நம்ம ஒன்றுமே கொண்டு வரல, நம்ம ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. நம்ம வாழ போகிற வாழ்க்கை ஆண்டவருக்காக தான். இந்த வசனமும் அதே தான் சொல்லுது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்றது. இந்த 2 மாதத்தில் ஆண்டவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நாங்கள் ரொம்ப அழுதது அவங்களோட இறந்த அன்னைக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ரொம்ப சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார் ஃபேமிலிக்குள்ளே. அதுலேயும் சொல்ல போனால் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. பிரதர்ஸ் 2 பேருமே ஒரே வீட்டில் இருக்காங்க. நான் அடிக்கடி எங்கள் அத்தைட்ட கேட்பேன், அத்தை இப்படி 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது சாத்தியம் இல்லை அத்தை, நாங்கள் 2 பேருமே வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அத்தை சொன்னது, எனக்கு இது ஆசை மெர்லின், என் பிள்ளைகளை வந்து நான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டே இருக்கணும், இந்த வீட்டில் ஹாலில் உட்காந்துருப்பேன், என் பிள்ளைங்க நடமாடுறதை நான் பார்த்துட்டே இருக்கணும், அதனால தான் இது பண்ணேன், நீ கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மெச்சூரிட்டி வந்து எங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஆண்டவர் தான் தரணும். ஆண்டவர் தான் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் தான் கற்றுத் தராரு. சின்ன விஷயம்னாலும் நாங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடுவோம். இசப்பா எங்களுக்கு சொல்லித்தாங்க, இது எங்களால் தாங்க முடியல, இதில் எங்களால் நடந்து வர முடியல அப்படின்னா அவர் எங்களுக்கு எங்களுடைய வீட்டின் தலைவராக இருக்கிறதுனால எல்லா காரியங்களும் எங்களுக்கு பிளெஸ் பண்ணி தந்திருக்காங்க. இப்போவும் இந்த சாட்சியை பேசணும்னு 1 மாதமாக பேசணும்னு லீடிங் இருந்துச்சு. ஆனால் என்னால் வந்து பண்ண முடியல. மேபி இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே வாழ்க்கை, நம்மளுடைய பழைய பாவங்கள்லேருந்து நம்ம மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு தராரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஆண்டருக்காக வாழ போகிறோம். இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்றதை நம்ம புரிந்து கொண்டு நம்மளுடைய சந்ததியும் ஆண்டருக்காக வளர்க்கணும். அதுதான் பெரிய கடமை, ஆண்டர் தந்த பெரிய கடமை. நமக்கு ஆண்டர் தந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டருக்காக வளர்க்கணும். எதுவுமே வந்து தண்டனை கிடையாது, எல்லாமே சிக்ஷை, நம்மளை சீர்படுத்துறதுக்காக, நம்மளை உருவாக்குறதுக்காக ஆண்டு தர்ற பாதைகள். நாங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால, ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றதை சந்தோஷமாக சொல்கிறேன். நீங்களும் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆண்டருக்காக நீங்கள் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பரலோக சந்ததியாக மாறுவீங்க. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நேரத்துலேயும் ஆண்டவரே அத்தையோட சாட்சியை நீங்கள் ஆண்டவரே ரெக்கார்ட் பண்ண செய்தீங்க, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பகிர செய்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நினைவுகள் அப்பா வித்தியாசமானது. எங்களோட பிளானை விட நீர் ஒரு பெரிய பிளான் ஒவ்வொருத்தருக்காக வச்சுருக்கீங்கன்றதை புரிந்து நடக்க கிருபை செய்யுங்க. அடுத்த நிமிஷம் நிலையில்லாத வாழ்க்கையை ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வாழ்க்கையை ஆண்டவரை உமக்காக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த இடத்துலையும் அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலக வாழ்க்கை நிரந்தரம்ன்றது எல்லாரும் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. பரலோகத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும், அந்த கானானுக்கு போகணும். அந்த வழியில் நிறைய பாதைகள் உண்டு அப்பா, வனாந்திர பாதைகள் உண்டு, சோதனைகளின் பாதைகள் உண்டு. எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு நீங்கள் பலன் கொடுங்க. உம்முடைய அப்பா சமூகத்தில் எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக்கோங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி முன்னாடி கேட்குறேன் பிதாவே, ஆமென்.